தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பல மூத்த நடிகர்கள் இன்னமுமே திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது விஷால் அவர்களும் சிலம்பரசன் அவர்களும் தான். சோ இவங்க ரெண்டு பேருமே சுத்தி எப்போதுமே சர்ச்சைகள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கேற்றவாறு தான் இவங்களுமே செயல்படுறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் அண்மையில அவருடைய திருமண அறிவிப்பை மேடையில அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாரு. ஆனா சிலம்பரசன் அவர்களோ இன்னமுமே திருமண அறிவிப்பை வெளியிடல. அவருடைய அப்பாவான டி ராஜேந்தரிடம் அடிக்கடி இதை பற்றி கேள்விகளுமே பத்திரிகையாளர் கேட்பதுண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம விஷால் அவர்களுடைய திருமணம் பற்றி முக்கியமான அப்டேட் ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ யோகிடா பட விழாவுல இவருடைய திருமண அறிவிப்பை மேடையிலேயே அறிவித்தாரு. நடிகை சாய் தன்ஷிகாவுடன் எனக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடைபெறும் அப்படின்னு அந்த மேடையில அறிவித்து விட்டு சமீபத்திய நிகழ்வு ஒன்றுல அப்படியே உல்டாவாக பேசியிருக்காரு. அதாவது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் இன்னமுமே மீதம் இருக்கு, அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ரசிகர்களோ கடுப்பாகி இருக்காங்க. சோ இதனடுத்து ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் இந்த திருமணம் நடைபெறாது, விஷால் அவர்களுக்கும் சாய் தன்ஷிகா அவர்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியிடுறாங்க. ஆனா உண்மையான தகவல் என்ன அப்படின்றது தெளிவாக இன்னமுமே தெரியல. இந்த தகவல் பற்றி விஷால் அவர்கள் தரப்புல இருந்தோ இல்ல சாய் தன்ஷிகா தரப்புல இருந்தோ ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை அவங்களே வெளியிட்டால் தான் தெரியும். இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.